லூக்கா 12:7. உங்கள் தலையில் உள்ள மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷத்தவர்களாயிருக்கிறீர்கள். விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீங்க எல்லாரும் எனக்கு விசேஷமான பிள்ளைகளாய் காணப்படுறீங்க. எதை குறித்தும் நீங்க பயப்படாதீங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையிலும் பார்த்திலும் நீங்க எனக்கு விசேஷமான பிள்ளைகள் என்று இயேசு இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறவராயிருக்கிறார். அநேக தேவைகளை குறித்து, அநேக திருமண காரியங்களை குறித்து, அநேக வீட்டுகளை ப்ராப்ளங்களை குறித்து, அநேக சூழ்நிலைகளை குறித்து நான் என்ன செய்யட்டும், ஏது செய்யட்டும் சொல்லிட்டு எதை குறித்து பேசுகிறது, எதை குறித்து நான் வேதனைப்படுகிறது என்று சொல்லி அநேக தேவைகளுக்காக நீங்க பயந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, அநேக மரண பயத்திற்காக பயந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, அநேக வியாதியினால பயந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காற்றிலும் நீங்க எனக்கு விசேஷமான தேவ பிள்ளைங்க. நீங்க எதை குறித்தும் பயப்படாதீங்க. உங்களுக்கு எல்லா தேவைகளும் நான் சந்திப்பேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. ஆம் பிரியமான தேவச்சனமே, ஆண்டவருக்கு நமக்கு என்ன தேவை என்று கர்த்தருக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அவர் பாருங்க வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, உங்க தலையில் இருக்கிற எல்லா மயிர்களும் எண்ணப்பட்டு இருக்கிறது என்றாருங்க. அப்போ அதுவே நம்ம ஆண்டவராகிய இரட்சகர் எண்ணப்பட்டு இருக்கிறது என்று சொல்றார் என்றா நம்ம உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள் அப்பாவுக்கு தெரியாதா? நிச்சயமாகவே உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள், நீங்க சொல்ல முடியாத இருக்கிற பாரங்கள், அநேக தேவைகளுக்காக பயந்திருக்கிற எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், விசுவாசமாயிரு மகனே, விசுவாசமாயிரு மகளே, எதை குறித்தும் நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு நன்மையானதை நான் செய்வேன், நீ எதை குறித்தும் சோர்ந்து போகாத, உன் பட்சத்துல நான் இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து ஆசீர்வாதமாய் உங்களிடத்துல பேசுகிற வார்த்தையாய் காணப்படுகிறது. அதுதான் ஆண்டவர் சொல்றாருங்க, நீங்க எனக்கு விசேஷமானவர்களாய் காணப்படுறீங்க, எதை குறித்தும் பயப்படாத மகனே மகளே, நான் உன்னோட கூட இருந்து உன் தேவைகள் எல்லாம், உன்னுடைய பயங்கள் எல்லாம் நான் சந்திப்பேன் என்று இயேசு இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றார், ஏன் பயப்படுகிற, நான் தான் உன்னோட கூட இருக்கிறேனே என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசிங்க. ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் பார்க்கலாம், நாம் தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிக்கிற எல்லா பிள்ளைகளும் அவருக்கு விசேஷத்தவர்களாய் காணப்படுகிறோம். இன்றைய விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களோடு பேசினார் இல்லையா? பயப்படாத, நீ விசேஷமான பிள்ளை, நீ விசேஷமான மகன், நீ விசேஷமான மகள் என்று ஆண்டவர் உன்னோடு